தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். உண்மைதான். காரணம், எந்த அமைச்சரை பற்றி தாங்கள் குறிப்பிடுகிறீர்களோ அந்த அமைச்சரை சொல்லிக்கிறார், நான் கைதானாலும் ஆவேன் என்று. அதையும் பற்றி டெல்லியில் 5 கலெக்டர்களை பற்றி விசாரணை செய்த பிறகு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த சட்ட நுணுக்க கேள்விகளை எல்லாம் கோர்த்து ஒரு கோப்பாக்கி அதை ராகுல் காந்தி ஏன் நிருபர்களிடம் பேசுவதில்லை என்று தாங்கள் கேள்வி கேட்டீர்கள். அவருக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குங்க? ஜூன் மாதம் 10ஆம் தேதி அவர் அயல்நாடு செல்கிறார் என்ற ஒரு செய்தியும் டெல்லி பத்திரிகைகள் வர ஆரம்பித்து விட்டது. அவருக்கு என்னங்க, அப்படி கையை தட்டிட்டு போயிடுவார். அவருக்கு ஒரு பொறுப்பு கிடையாதுங்க ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னராகத்தான் வட இந்திய பத்திரிகைகள் சித்தரிக்கின்றன. அதையும் தவிர அவர்களுக்கு 234 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள். 543 மீதி 290 எங்க போட்டியிடல. அது ராகுல் காந்தி யாரும் கேட்கணும்ல. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மிகவும் குறைவாக இருக்கிறது, மெஜாரிட்டிக்கு கீழே இருக்குது. மற்ற கூட்டணிகளுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. தமிழகத்தில் 40 தொகுதிகளில் 9 தானே போட்டியிடுறாங்க. அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியில் வந்துவிட்டால் தமிழகத்தில் இன்னும் 2.5 ஆண்டுகள் திமுக ஆட்சி பெயர வேண்டும். அந்த ஒரு அச்சத்தினாலோ பயத்தினாலோ தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்திக்கு நிகராக அல்லவர் என்று திமுக ஏற்படுத்தினாலும் திமுக சார்பாக திருச்சி சிவா கலந்து கொள்ளப் போகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியிலிருந்து பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இப்போது நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் இப்போ டெல்லி இடி அலுவலகத்துல ஒரு விதமான பரபரப்பு, தமிழகம் குறித்த ஒரு பரபரப்பு இருந்துகிட்டு இருக்கு. தமிழகத்துல முக்கியமான அமைச்சர் ஒருவர் விசாரணைக்கு அழைக்கப்பட போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கே, அது உண்மையா சார்? உண்மைதான். காரணம், எந்த அமைச்சரை பற்றி தாங்கள் குறிப்பிடுகிறீர்களோ அந்த அமைச்சரை சொல்லிக்கிறார், நான் கைதானாலும் ஆவேன் என்று. தாங்கள் துரைமுருகனை பற்றி தான் குறிப்பிடுகிறீர்கள். அதையும் பற்றி டெல்லியில் 5 கலெக்டர்களை பற்றி விசாரணை செய்த பிறகு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த சட்ட நுணுக்க கேள்விகளை எல்லாம் கோர்த்து ஒரு கோப்பாக்கி அதை செக்ரட்டரி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் மினிஸ்டர் இரிகேஷன் இந்த 2 பேர்கிட்ட கேட்கணும்னு வச்சிருக்காங்க. செக்ரட்டரி இரிகேஷன் ஒரு IAS அதிகாரி தமிழகத்தில் இருக்கார், அவரை பற்றி விசாரிப்பார்கள். அதற்கு முடித்தவுடன் கண்டிப்பாக மேலிடத்தில் அனுமதி பெற்று துரைமுருகனிடம் விசாரணை வருவதில் கண்டிப்பாக அது நிகழ்வு நடக்கும் என்று தான் டெல்லி வட்டாரங்களில் பேசப்படுகிறது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீஸ்ல. சார், இப்போ பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலமாக தொடர்ச்சியாக இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுத்ததாகவே தெரியல. என்ன காரணம் சார் இது? ராகுல் காந்தி அவர்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்காம இருக்காங்க, மோடி அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக ஸ்டாலின் கொடுத்தாருன்னு அதுல அவங்க இந்தி கூட்டணி என்பது ஒரு பத்திரிகையாளர்களையே அவர் அவமானப்படுத்தி 16 பத்திரிகை நிருபர்களுக்கும் நெறியாளர்களையும் பாய்காட் செய்வதற்கான கொடுத்த அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. வீணாக அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சிறுபான்மையரை பற்றி போட்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல தங்களுடைய சொத்து வரியை பற்றி ஒரு போஸ்டர், அதெல்லாம் இந்த சாம் பெட்ரோடா, மணிசங்கரை போன்றவர்கள்லாம் ஒளரி கட்டி கலரி மூடி இருந்ததால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு குழப்பம் இருக்கிறது. அதையெல்லாம் பேச வேண்டும் என்று ராகுல் காந்தி முன் வர வேண்டுமே தவிர
ராகுல் காந்தி ஏன் நிருபர்களிடம் பேசுவதில்லை என்று தாங்கள் கேள்வி கேட்டீர்கள். அவருக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குங்க? ஜூன் மாசம் 10ஆம் தேதி அவர் அயல்நாடு செல்கிறார் என்ற ஒரு செய்தியும் டெல்லி பத்திரிகைகள் வர ஆரம்பித்து விட்டது. அவருக்கு என்னங்க, அப்படி கையை தட்டிட்டு போயிடுவாருங்க அவர் பாட்டில். அவருக்கு ஒரு பொறுப்பு கிடையாதுங்க ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னராகத்தான் வட இந்திய பத்திரிகைகள் சித்தரிக்கின்றன. அதையும் தவிர தமிழகத்தில் பிரபலமான ஒரு ஆங்கில நாளிதழினுடைய எடிட்டர், இந்துவினுடைய எடிட்டர், ஆசிரியர் என் ராம் சில சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதியுடன் சேர்ந்து கொண்டு ராகுல் காந்தியும் பிரதமரும் ஒரு பேட்டியாக தொலைக்காட்சிகளில் டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஐயா என் ராம் அவர்களே, பத்திரிகை ஆசிரியர் அவர்களே, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் என் ராமிடம் கேட்பது, ஏன்னா என் ராம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அர்பன் நக்சல் மாதிரி பேசிட்டு இருப்பாரு, பண்ணுவார். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சித்தாந்தத்திற்கு வாய்ப்பட்டவர். ஆனால் சில பாஜகவினர் என் ராமிடம் சொல்லுவது, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும் அண்ணாமலையும் ஒரு தட்டில் உட்கார்ந்து வந்து பேச வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், ராகுல் காந்தி மோடியை மறந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அகிலேஷ் யாதவும் யோகி ஆதித்யநாத்தும் உட்கார்ந்து பேச வேண்டும். அதே மாதிரி இதுல உங்களுக்கு பாம்பேல வந்து உத்தவ் தாக்கரேயும் ஏக்நாத் ஷிண்டே பேச வேண்டும். இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க என்றாம். உங்க பத்திரிகை மூலமா பண்ணுங்களேன், யார் வேணா. எல்லாத்தையும் தவிர ராகுல் காந்தி ஏன் பேசுவதில்லை என்று இந்துவினுடைய ஆசிரியர் மாலினி பார்த்தாதியே பேசுறாங்களே. ஸோ மொத்தம் ஹிந்து எடிட்டராக இருக்கக்கூடிய என்றாம் தன்னுடைய குடும்பத்தினரான மாலினி பார்த்தாதியுடன் ஃபர்ஸ்ட் பேச வேண்டும். ஏன்னா ஹிந்துனுடைய பத்திரிகை சர்க்குலேஷன் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. பத்திரிகையில அவர் வந்து அடிக்கடி இப்படி பேசிட்டு போறார தவிர ஹூட் அண்ட் ஷூட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார், அதுதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. சார், இப்ப ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நார்த்ல எல்லாம் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நார்த்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அலை வீசுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரே சார். அந்த மாதிரி ஒண்ணு இல்லைங்க சார். அவர் சொல்லலாம் அலை வீசுகிறதுன்னு. மற்ற அவர்களுக்கு 234 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள். 543 தொகுதி, மீதி 290 ஏங்க போட்டியிடல? அது ராகுல் காந்தி யாரும் கேட்கணும்ல. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மிகவும் குறைவாக இருக்கிறது, மெஜாரிட்டிக்கு கீழே இருக்குது. மற்ற கூட்டணிகளுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. தமிழகத்தில் 40 தொகுதிகளில் 9 தானே போட்டிடுறாங்க. அவங்க வந்து எல்லாமே மாநிலத்தில் பார்த்தால் 240க்கு 250 கீழே தான் டோட்டல் கண்டஸ்ட், அவ்வளவுதான். மொத்தம் ராகுல் காந்தி எப்படி சொல்லுவார் அதை வீசுகிறது என்று? அவருக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது தமிழகத்தில். ஆனால் திமுகவுடைய தோளில் உட்கார்ந்து கொண்டு பிரயாணம் செய்பவர். மற்ற மாநிலங்களில் அவருக்கு சாதகமாக இல்லை சூழ்நிலை என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யதார்த்தம். ஆந்திராவில் தேர்தல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பாக்ஸ் அடிப்படையில வந்து ஓட்டுக்காக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த தேர்தல் பேக்கேஜ் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடுறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நான் பார்த்தேன், இதை தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக கவனத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். அது மாதிரி கொடுப்பது தவறு. ஆனால் திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ மற்ற கட்சிகள் மாதிரியோ தமிழகத்தில் திரைமறைவில் கொடுப்பதும் தப்பு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இது பண்ணது பற்றி எலெக்ஷன் கமிஷன் கூடிய விரைவில் அறிக்கை வெளியிடுவார்கள் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் சிவா. நான் எலெக்ஷன் கமிஷனர் இந்த செய்தி வந்தவுடன் தொடர்பு கொண்டு பேசினேன். அங்க இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் சொன்னார், கண்டிப்பாக ஒரு அறிக்கை விடுவோம் என்று சொன்னார். சரி, இப்போ டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன்ல வெளியே வந்த உடனேயே INDI அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை ஒரு ஆலோசனை கூட்டத்துக்காக டெல்லிக்கு அழைத்திருப்பதாகவும், இந்த அடிப்படையில தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கேன். இது உண்மையா சார்? இதோட காரணம் என்ன சார்? அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு, ஏன்னா 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியில் வந்து விட்டால் தமிழகத்தில் இன்னும் 2.5 ஆண்டுகள் திமுக ஆட்சி பெயர வேண்டும். அந்த ஒரு அச்சத்தினாலோ பயத்தினாலோ தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ராகுல் காந்திக்கு நிகராக அல்லவர் என்று திமுக ஏற்படுத்தினாலும் திமுக சார்பாக திருச்சி சிவா கலந்து கொள்ள போகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர் மு.க. ஸ்டாலின் அவர் தன்னுடைய என்கேஜ்மெண்ட் காரணத்தினால் வராதிருந்தாலும் திமுகவுடைய பிரதிநிதி கண்டிப்பாக வருவார் என்று தான் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், அனைத்து இந்த இந்தி கூட்டணியில் ஒரு விதத்தில் பார்த்தால் ராகுல் காந்தி தான் முன்னிறுத்துகிறார்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலை அல்ல.
இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில இருந்து இப்ப ஜாமீன்ல வெளியே வந்த பிறகு அங்கு ஆம் ஆத்மியுடைய நிலை எப்படி சார் இருக்கு? ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றன. முஸ்லீம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக உண்மை நிலவரம் என்ன என்று கேட்டால் கடுமையான போட்டி. ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னணியில் இருப்பது அவர்களுடைய பஞ்சாப் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பஞ்சாபியர்கள், சீக்கியர்கள். டெல்லி என்பது சிவா, பாகிஸ்தானிலிருந்து வெளிவந்த ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்க. பழைய காலத்துல வந்தவங்கலாம் அவங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்குது. டெல்லி என்பது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அனைத்து மாநிலத்தவரும் இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. மலையாளி இருக்காங்க, கன்னடக்காரங்க, தெலுங்குக்காரங்க எல்லாம் இருக்கும். இந்த பின்னணியில் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி. மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கின்றன. 7 தொகுதிகள் என்னை பொறுத்த மட்டும் 5 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும், 2 தொகுதிகளில் ஆம் ஆத்மி பார்ட்டி வெற்றி பெறும், இல்லை ஒரு தொகுதியான வெற்றி பெறும் என்று தான். சாந்தினி சவுக் என்பது முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அதிகமான இடம். அங்குதான் ஜிம்மா மஸ்ஜித் இருக்குது. அந்த இடத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று ஏற்கனவே அவன் 70 அசம்பிளியில 67 அசம்பிளி வச்சிருக்காங்க அவங்க கையில. இந்த தான் அவனுடைய ஒரு முஸ்தீப்பு அதிகமாக இருக்கும் என்று தான் வர்ணனையாளர்கள் பேசுகிறார்கள். சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுப்பீங்க. அது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோல நீங்க சொல்லக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? அந்த ஹாட் நியூஸ் என்ன என்று கேட்டால், புது நாடாளுமன்றம் கட்டப்பட்டு அதற்கு நாடாளுமன்றத்தில் 2 முறை கூட்டம் நடந்த பெற்ற பிறகு ஜூலை மாதத்தில் அதிமுக, திமுக மற்றும் பல மாநில கட்சிகளுக்கு பாராளுமன்றத்தின் உள்ளே மாபெரும் அறை, மீட்டிங் ஹால்லாம் வச்சுட்டு திமுகவிற்கு ஒரு அறை ஒதுக்க இருக்கிறார்கள். அதுவும் தவிர சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு தனி அறை கொடுத்து நாடாளுமன்றத்தின் அருகே இருக்கக்கூடிய இடத்தில் 543 அறைகள் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஆகஸ்ட் மாதம் அதை திறப்பார்கள். தமிழக எம்பி 39 பேருக்கும் மாபெரும் ஒரு அலுவலகம் அங்கு இருக்கிறது. அந்தந்த தொகுதியில் இருந்து வருபவர்கள் தஞ்சாவூர், திருநெல்வேலி, அது மாதிரி உங்களுக்கு சென்னை, சவுத் மெட்ராஸ், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடத்துல வரவங்கெல்லாம் அங்கு எம்பிக்களை சந்திக்க முடியும். ஒன்று. இரண்டாவதாக சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF என்ற கூடிய ஒரு அமைப்பு, மத்திய போலீசார், நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய பாதுகாப்பிற்காக அமித்ஷா அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். 7000 சிறப்பு பிரதிநிதிகளை கொண்ட அந்த ஒரு CISF பார்லிமெண்ட் விங் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பை CISF கொடுத்து, இப்போ CISF நம்ம ஏர்போர்ட்லாம் செக்யூரிட்டி ஸ்டாஃபா வச்சிருக்காங்க. உங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது, உங்களுக்கு அனுமதி செய்யறதெல்லாம் ரொம்ப தரோவா செஞ்சிட்டு இருக்காங்க. அதை அமித்ஷா புது பாராளுமன்ற கட்டிடம், ஏன்னா ஒரு வாட்டி தாக்கப்பட்டு விட்டது புது பாராளுமன்ற கட்டிடம் சில வன்முறையாளர்களால், அதை தடுப்பதற்காக இது செய்திருக்காங்க. அதுதான் சிறப்பு செய்தி, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யுவர் சேனல். ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே, நமஸ்காரம்.